உக்ரைனோட விமானப்படைக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலானது இப்போ சமீபத்தில் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, உக்ரைன் கிட்ட இந்த ரஷ்யா உக்ரைன் போர் 2022 ஆரம்பிக்கிறப்போ எந்த அளவுக்கு விமானங்கள் இருந்துச்சோ அதில் 4ல் 3 மடங்கு விமானங்கள் வரைக்கும் உக்ரைன் இழந்திருக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மிகப்பெரிய ரிப்போர்ட் ஆனது வெளியில் இருக்குது. அதில் ரொம்பவே அதிர்ச்சியான விஷயங்கள் உக்ரைன் விமானப்படையை பற்றியும் ரீசன்ட் டைமில் உக்ரைன் எந்த அளவுக்கு அதிகப்படியான விமானங்கள் இழந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில்டு அனாலிஸ்டாக அதில் பேசியிருக்காங்க. ஸோ உக்ரைனுக்கு கூடிய சீக்கிரத்தில் F-16s வரலனா உக்ரைனோட விமானப்படை ஒன்று இல்லாமல் போயிடும், அப்படி இல்லைனா ரஷ்யா கிட்ட சரண்டர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். நானும் உங்கள் எல்லாருக்கே இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். ரஷ்யா வெர்சஸ் உக்ரைன் ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் 2022 பிப்ரவரி மாதத்தில் தொடங்குது. அப்படி தொடங்குறப்போ கிட்டத்தட்ட உக்ரைன் கிட்ட 50க்கும் அதிகமான மிகோயன் MiG-29 விமானங்களும் 30க்கும் அதிகமான சுகோய் Su-25, அது மட்டும் இல்லாமல் 24க்கும் அதிகமான Su-27 அண்ட் Su-24 வகை விமானங்கள் இருந்துச்சு. நான் இப்போ சொன்ன கணக்குகள் எல்லாமே உக்ரைன் கிட்ட ஆப்ரேஷனலாக இருந்த ஏர்கிராஃப்ட் தான். ஆனால் இதை விட எண்ணிக்கையில் அதிகமான விமானங்கள் உக்ரைன் கிட்ட இருந்துச்சு. ஆனால் அது எல்லாமே சர்வீஸில் இல்லாமலும் அவங்க கிட்ட ஏற்கனவே பழசாயிடுச்சு சொல்லிட்டு ரீஃபர்பிஷ் பண்ணுறதுக்காகவும் எடுத்து ஸ்டாக்லையும் வச்சிருப்பாங்கல்ல, தேவைப்பட்ட முக்கியமான சூழலில் அதை திரும்ப ரெடி பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி இதே அளவிலான எண்ணிக்கைகள் இப்போ 30 சொல்லியிருக்கேன்னா கூட ஒரு 20 ப்ளஸ் அந்த மாதிரி விமானங்கள் எல்லாமே இருந்துச்சு. இந்த அளவுக்கு இருந்த விமானங்கள் இந்த யுத்தம் ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்குள்ளேயே உக்ரைனுக்கு நிறைய டேமேஜ் ஏற்படுது. ஆனால் அதுக்கப்புறம் உக்ரைன் ஓரளவுக்கு சுதாரிச்சுக்கிட்டு அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் கெப்பாசிட்டிஸை அதிகமாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்கு போக வேணாம்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட இருக்க விமானங்கள் எல்லாமே பாதுகாத்து வைக்கிறாங்க. ஒரு அஃபென்சிவ் கேப்பபிலிட்டி இல்லாமல் உள்ள வர ரஷ்ய விமானங்களை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலியமா சுட்டு வீழ்த்திக்கலாம். நம்மளா போயிட்டு நம்மளோட விமானங்களை எடுத்துக்கிட்டு போயிட்டு ரஷ்யாவோட S-400லையோ இல்லை ரஷ்யாவோட S-300 பன்ஷீர் பக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்குலாம் அதோட ரேஞ்சுக்குள்ளே நம்ம வந்துட வேணாம்னு சொல்லிட்டு ரொம்பவே கேர்ஃபுல்லாக இவங்களோட அசட்ஸான இந்த ஃபைட்டர் ஜெட்ஸை உக்ரைனுக்குள்ளேயே வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெகானிசன்ஸ் மிஷன்ஸ்க்கு மட்டும் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் 2023 பிற்பகுதியில் டிசம்பர் மாதம் நவம்பர் மாதத்துலாம் இந்த உக்ரைனுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுது. Su-24 Su-27 அந்த மாதிரி வெறும் ஒரு வாரத்திலே அதிகபட்சமாக 5லிருந்து 10 விமானங்கள் வரைக்கும் இந்த ரஷ்ய படையால் சுட்டு தள்ளப்படுது. இப்போதான் உக்ரைன் கிட்ட இந்த போர் ஆரம்பிச்சப்போ இருந்த விமானங்களை விட இப்போ 4ல் 1 மடங்கு விமானங்கள் தான் இருக்கு. 3 மடங்கு விமானங்கள் ரஷ்ய படையால் அழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு உதாரணமாக அவங்க சொல்றது என்ன, இந்த போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 22 MiG-29 வகை விமானங்களும் 12 Su-27 ஃபைட்டர் ஏர்கிராஃப்டும் 17 Su-25 விமானங்களும் 18 Su-24 விமானங்களும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ரிகானசன்ஸ் ஏர்கிராஃப்டும் இந்த ரஷ்யன்ஸால் அழிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே பார்த்தோன்னா தெரியும், கிட்டத்தட்ட பாதிக்கும் அதிகமான எண்ணிக்கையில் இருக்க விமானங்கள் ஏற்கனவே உக்ரைன் படை இழந்திருக்காங்க. அதுவும் அதிகமாக இந்த 2023 கடைசி கட்டத்தில் தான் இந்த அளவுக்கு இழந்திருக்காங்க. இப்போ இந்த அளவுக்கு அதிகமாக இந்த விமானங்களை உக்ரைன் இழந்திருந்தாலும் இதில் உக்ரைனுக்கு மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்படுறது இந்த Su-27 விமானங்களை இழக்கிறது தான். ஏன்னா இந்த விமானங்கள்ன்றது உக்ரைன் கிட்ட இருக்கிறதுலேயே ரொம்பவும் அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட்ஸ்னு சொல்லலாம். சோவியத் ரஷ்யா கிட்ட இருந்து உக்ரைன் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கான விமானங்கள் அவங்களுக்கான டேங்கர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே ஒதுக்கி கொடுக்கப்படுது. அப்படி கொடுக்கப்பட்டதுலேயே ரொம்பவும் அதிநவீனமான விமானங்கள் கேட்டகரியில் இருந்தது இந்த Su-27 தான். அது மட்டும் இல்லாமல் நேட்டோ நாடுகளில் இருந்து MiG-29 வகை விமானங்களும் Su-25 வகை விமானங்கள் எல்லாமே இந்த உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டாலும் அதை விட ரொம்பவே கேப்பபிளானது இந்த Su-27 தான். இந்த Su-27 வந்து அப்கிரேட் செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டது தான் இந்த Su-30s. அந்த Su-30s அளவுக்கு இந்த Su-27ஆல பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஏன்னா ரொம்பவே ஆபத்தான, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே டிஃபிகல்ட்டான மேனுவர் பண்ணுறதுல இந்த Su-27ன்றது ஒரு டாப் நாச்சான விமானம் சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா இந்த கோப்ரா மேனுவர், ஒரு விமானம் நேராக இப்படி பறந்துட்டு இருக்கப்போ திடீர்னு அது ஒரு 90 டிகிரிக்கு மொத்தமாக அதை அப்படியே ஸ்டேபிளாக ஒரு ஸ்டாண்டிங் பொசிஷனுக்கு கொண்டு வரதான் கோப்ரா மேனுவர்னு சொல்லுவாங்க. இந்த மேனுவர் பண்ணுறதுல இந்த விமானங்களை அடிச்சிக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். மற்றபடி என்னதான் MiG-29 விமானங்கள் இருந்தாலும் ஒரு மாடரேட் ஆல்டிடியூட்லையும் லோ ஆல்டிடியூட்லையும் பறந்து அதிகப்படியான தாக்குதலை பண்ணுனா அது இந்த Su-27 விமானங்களால் தான் பண்ண முடியும். ஆனால் ஆரம்பத்திலே கிட்டத்தட்ட ஒரு 24 விமானங்கள் தான் இந்த கேட்டகரியில் உக்ரைன் கிட்ட இருந்து சொல்றப்போ அதில் பாதிக்க அதிகமான விமானங்களை இப்போ இந்த உக்ரைன் இழந்துட்டாங்க. என்னதான் இந்த விமானங்களை F-16 வச்சு ரீப்ளேஸ் பண்ணாலும் அந்த F-16ன்றது இந்த உக்ரைன் பைலட்ஸ் அடாப்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இப்போதைக்கு உக்ரைனுக்குள்ள இருக்க கமாண்ட் போஸ்டாக இருக்கட்டும், இந்த நெட்வொர்க் சென்டருக்கு அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு விமானங்கள் மற்ற விமானங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுறது, அதுக்கான ரேடார் யூனிட்ஸ், அது எல்லாமே ஒரு விமானத்தோட இன்னொரு விமானம் தொடர்பு கொள்றதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சோவியத் எரால டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ இது மொத்தத்தையும் F-16க்கு ஏற்ற மாதிரி மாற்றணும்னா முதல்ல அவங்க மாற்றுறதே பெரிய விஷயம்.
அப்படி மாற்றப்பட்டதுக்கப்புறம் அதை அந்த பைலட்ஸ் அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த F-16 ஓட்டி இப்போ நீங்கள் ஒரு கான்செப்டை நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ரெகுலராக ஒரு பைக்கை ஓட்டிட்டு இருக்கீங்க, ஏதோ டிவிஎஸ் கம்பெனிலையோ இல்லை ஹோண்டா கம்பெனிலையோ ஏதோ ஒரு பைக்கை ரெகுலராக ஓட்டிட்டு இருக்கீங்க. திடீர்னு அந்த பைக்கில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த பைக்கை விட்டுட்டு இன்னொரு பைக்கை எடுக்கிறீங்க. நீங்கள் முன்னாடி ஓட்டிட்டு இருந்த பைக்கில் கியர் பேட்டர்ன் ஃப்ரண்ட்டில் அழுத்தினா கியரும் பின்னாடி அழுத்தினா நியூட்ரலும் விடுற மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் புதுசாக எடுக்கிற ஒரு பைக்கில் யமஹாவாக இருக்கட்டும் இல்லை வேற எதுவாக வேணா இருக்கட்டும், அதில் கியர் பேட்டர்ன் அப்படியே மொத்தமாக வேற மாதிரி இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ முன்னாடி இருந்த வண்டியில் முன்னாடி கியர் பின்னாடி நியூட்ரல்னு இருக்கப்போ இப்போ நீங்கள் புதுசாக எடுத்திருக்க வண்டியில் முன்னாடி நியூட்ரல் பின்னாடி கியர்னு இருக்கும். இது அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கே உங்களுக்கு சில நிமிஷங்கள் ஆகும். ஏன்னா இது பேசிக்காக வந்து ஹியூமன் சைக்காலஜி படியும் ஹியூமனோட மசில் மெமரி மூலயமாவும் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு நீங்கள் வச்சிருந்த வெஹிக்கிள் இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ன்றது உங்களோட மசில்ஸில் மெமரியாக மாறிடும். அதை நீங்கள் அடாப்ட் பண்ணி இந்த பைக்குக்கு கொண்டு வரதுக்கே உங்களுக்கு சில நிமிஷங்கள்லேருந்து அப்படியே நீங்கள் உடனே அடாப்ட் பண்ணிக்கிட்டாலும் ஏதாச்சும் ஒரு சமயத்தில் உங்களையே அறியாமல் நீங்கள் அந்த கியர் பேட்டர்னை மொத்தமாக மாற்றி போட்டுருக்கீங்க. ஒரு பைக்குக்கே இந்த அளவுக்குனா ஒரு ஃபைட்டர் ஜெட்டுன்றது ரொம்பவே டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்ட். அது மட்டும் இல்லாமல் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்கில்ஸ் நிறைய கண்ட்ரோல் சிஸ்டம்ஸை தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்படி F-16ன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் வெஸ்டர்ன் ஓரியன்டாக வந்த ஃபைட்டர் ஜெட். இந்த பக்கம் இந்த SU ஃபேமிலி இருக்க எல்லா விமானங்களும் ரஷ்யன் ஓரியன்டில் வந்த விமானங்கள் சோவியத் ரஷ்யாவால் உருவாக்கப்பட்டது. அப்படின்னு இருக்கப்போ இது ரெண்டுத்துக்குமே அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு சில ஃபியூச்சர்ஸ் ஒன்றா இருந்தாலும் மற்றபடி இது ரெண்டுமே வேறு வேறு கேட்டகரியில் இருக்க ஃபைட்டர் ஜெட்ஸ். இது அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டு Su-27 இருந்ததை விட இந்த F-16ஸை நல்லா ஆப்ரேட் பண்ண முடியுமான்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த உக்ரைனுக்கு F-16ன்றது எப்போ வரும்ன்றதே தெரியல. ஆரம்பத்தில் வந்தாலும் எண்ணிக்கைகள் ரொம்ப குறைவானது வரும். அதையும் ரஷ்யன் சுட்டு வீழ்த்திட்டாங்கன்னா இந்த உக்ரைனுக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் ஆன் த வேல வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது இந்த Su-27 இவங்க எப்படியெல்லாம் பாதுகாத்துட்டு இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட இந்த விமானங்களை பெரும்பாலும் உக்ரைனியன்ஸ் வானத்தில் பறக்க வைக்கிறதே இல்லை. எப்போ இந்த விமானங்கள் அதிகமாக அழிக்கப்பட்டுச்சோ அப்போலேருந்து ரொம்பவே பொத்தி மற்ற விமானங்கள் MiG-29 Su-24 கூட இவங்க அனுப்புகிறாங்களே தவிர இந்த Su-27 விமானங்களை ரொம்பவே ஹை ப்ரெஷர் அட்டாக், இந்த கிரீமியாவில் நடந்த அட்டாக், ரஷ்யாவோட ஷிப்யார்ட் மேலே நடந்த அட்டாக், பிளாக் சி ஃப்ளீட் மேலே நடந்த அட்டாக், ஜாப்ரோசிஷியாவில் நடக்கிற அட்டாக், அந்த மாதிரி ரொம்பவே ஹை வேல்யூடு டார்கெட் அண்ட் ஹை ப்ரெஷர் அட்டாக்கு மட்டும்தான் இந்த Su-27 பயன்படுத்துகிறாங்க. மற்றபடி இந்த விமானங்களை ரொம்பவே பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க. இவங்க அந்த அளவுக்கு பார்த்து தான் ஆகணும். ஏன்னா F-16s வர வரைக்கும் உக்ரைனை ஓரளவுக்கு பாதுகாக்கணும்னா அதுக்கு இந்த விமானங்கள் அவங்க கிட்ட இருந்து தான் ஆகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த விமானங்களை எத்தனை விமானங்களை உக்ரைனியன்ஸ் இழக்க போகிறாங்கன்றது இன்னும் யாருக்குமே தெரியல. இந்த Su-27 வேட்டையாடுறதுக்குன்னே ரஷ்யன்ஸ் ரொம்பவும் அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா ஒரு ஃபைட்டர் ஜெட்ஸை ஃபைன் பண்ணிட்டா அந்த ஃபைட்டர் ஜெட்டோட ரேஞ்சுக்கு வெளியிலேருந்தே ரஷ்யாவோட மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஏர் டு ஏர் மிசைலான R-37 WA-3 ஆக்ஸ்கேட் மாதிரி மிசைல் எல்லாம் இந்த விமானங்களோட ரேஞ்சுக்கும் உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ரேஞ்சுக்கும் வெளியிலேருந்தே ஃபயர் பண்ணிட்டு ரொம்ப சேஃபான டிஸ்டன்ஸில் இந்த ரஷ்யன்ஸ் வெளில போயிடுறாங்க. அப்படி இருக்கப்போ இந்த விமானங்களால் இந்த மிசைல் அவுட் ரன் பண்ண முடியல. ஏன்னா இந்த மிசைல்ஸ் எல்லாமே இந்த விமானங்களை விட அதிகமான வேகம் போகக்கூடியது. இதனால இந்த விமானங்கள் ரொம்பவே ஈஸியாக ரஷ்யாவோட விமானப்படையால் வேட்டையாடப்படுது. இதுவும் ஒரு காரணம் இந்த விமானங்களை உக்ரைனியன்ஸ் ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிறதுக்கு அதிகமாக ஏரில் பறக்க வைக்காமல் இருக்கிறது. ஆனால் ஒரு விமானன்றது பேசிக்காக உருவாக்கப்பட்டது இந்த மாதிரி சூழ்நிலைகளையும் சவால்களையும் சமாளிக்கணுன்றது தான். ஆனால் இந்த இடத்துல பைலட்ஸோட ரோல் மிகப்பெரிய ஒரு ஹியூஜ் இம்பாக்டை ஏற்படுதுன்னு சொல்லலாம். உக்ரைன் கிட்ட இப்போ அந்த அளவுக்கு ஸ்கில்டு பைலட்ஸ்னு சொல்லிட்டு யாருமே இல்லை. ஆரம்ப காலகட்டத்திலேயே உக்ரைனோட நிறைய முக்கியமான ஃபைட்டர் ஜெட்ஸ் ஓட்டுற பைலட்ஸ், ரொம்பவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பைலட்ஸ் எல்லாம் இந்த உக்ரைன் இழந்துட்டாங்க. ரொம்பவும் அனுபவமே இல்லாத ஃபைட்டர் ஜெட்ஸ் பைலட் தான் இதை ஓட்டிட்டு இருக்காங்க. அதுவுமே இந்த Su-27 இந்த உக்ரைனியன்ஸ் லூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்த அப்டேட் சொல்லலாம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா F-16 வர வரைக்கும் Su-27 ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்டாக நிற்க முடியுமா, இல்லை F-16 வரதுக்கு முன்னாடியே இந்த ஒட்டுமொத்த உக்ரைனோட விமானப்படையும் ரஷ்யா அழிச்சிருவாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுது உங்கள் எல்லாருக்கும்.